எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்களை விட்டு போகவே மாட்டாள். சுக்கிரன் ஆதிக்கமும் அதிகம் இருக்கும். வீண் வெறிய செலவு வராது. கடன் அடையும். குளிக்கும் முன் இதை செய்துவிட்டு குளியுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். குளிக்கிறதுலையே நிறைய ஐதீகம் இருக்குது. பாத்ரூம்லேயே நம்ம ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு கடன் வர நேரிடும். தண்ணி விஷயத்தில் எப்பவுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்காக தான் பொதுவாகவே எங்கேனாவது தண்ணி ஒழுகுது, வெளியில் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும் போது பைப் இருக்கும் இல்லைங்களா, அங்கங்கே கவர்மெண்ட்டில் போட்ட பைப் இருக்கும். யார் வீட்டு தண்ணியோ தானே ஒழுகுது, நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போகக்கூடாது. அந்த தண்ணியை உடனே போய் நம்மளால் முடியும்னா அது உடச்சிக்கின்னு ஊற்றுதுன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளால் அதை முடியுது, மூட முடியும் அப்படின்னா அதை மூடிட்டு தண்ணியை நிறுத்திட்டு அந்த ஒழுவுறதை வீணாக வேஸ்ட்டாக போகிறத நிறுத்திட்டு போனால் நம்மளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அது ஒரு சில விஷயங்கள் பாருங்களேன், நம்ம பொதுவான விஷயங்கள் தான், அது யார் வேணாலும் செய்யலாம், தவறே இல்லை. ஆனால் அதை நம்ம செய்யறது கிடையாது. அதே மாதிரி இப்போ குளங்கள், கோவில் குளங்களுக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம எப்படி குளிக்கிறோம்? ஃபஸ்ட்டு காலை தான் வைப்போம். கோயில் குளங்கள் இல்லை, மொத்தமாகவே குளத்தில் குளிக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்போலேருந்து பாருங்களேன், பச்சை தண்ணியில் நல்ல எந்த குளிராக இருந்தாலும், மார்கழி மாத குளிராக இருந்தாலும் அந்த தண்ணீரில் காலை முதல்ல வைப்பாங்க. கால்லேருந்து பாதத்துலேருந்து நனையும், அதுக்கப்புறம் முட்டி நனையும், அதுக்கப்புறம் நம்ம உடம்பு, இடுப்பு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் தலையை முழுகி எழுந்திருப்பாங்க. இதுதான் குளிக்கிறதுக்கான சரியான முறை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பக்கெட்டில் இப்போ நம்ம வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிற பழக்கம் இருக்குது. நம்ம வீட்டில் தண்ணி டேங்க்கில் இருக்கலம்மா, எப்போயாவது வரும்போது தான் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கணும், எங்கள் வீட்டெலாம் தண்ணி கொஞ்சம் பிரச்சனைமா அப்படின்றவங்க வழிய அந்த ஒரு வாளி அப்படி லைட்டாக நவுத்தனா கூட தண்ணி கீழே சிந்துற மாதிரி பிடிச்சி வைக்காதீங்க. எப்பவுமே கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். அந்த தண்ணியாகப்பட்டது நம்ம செலவு பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு பணம் செலவாகும், இந்த வீண் வெறிய செலவு உண்டாகும். சரி, அதிர்ஷ்டலக்ஷ்மி என் கூடவே இருக்கணும், சுக்கிரன் ஆதிக்கம் எனக்கு இருக்கணும். சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கணும்னாலே முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஹோரையில் போயிட்டு வெள்ளை மொச்சை இருக்கு இல்லைங்களா, அந்த மொச்சக்கொட்டையை வேக வச்சோ இல்லை பச்சையாக ஊற வச்சு கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் படையில் இட்டுட்டு பறவைகளுக்கு, அங்கே வர பறவைகளுக்கு போட்டுட்டு வரலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா வேக வச்சு அந்த சுக்கிரனுக்கு படையல் இட்டுட்டு அந்த வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். சரிம்மா, குளிக்கும் பொழுது என்னமோ சொல்கிறீங்களே, அது என்ன? குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சுடுநீர் அப்படின்பது வெதன்னு இருக்கிற மாதிரி பார்த்து குளிங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ரொம்ப கொதிக்க நம்ம உடம்பு வலிக்குதுன்னு ஊற்றினாலும் நம்ம மேலே இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியா கூட செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், நம்மளுக்கு சில பேருக்கு அந்த ஒரு அரிப்பு இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதனால் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அதே நேரம் அதிர்ஷ்டலக்ஷ்மி, யோகலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, எந்த 8 ஐஸ்வர்யங்களும் 8 லக்ஷ்மிகளும் நம்ம கூடவே இருப்பாங்க. அது என்னென்னா, தயிர் உரைய வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தயிர் உரைய வைக்கிறது தான் அவ்வளோ ஒரு அபூர்வமான விஷயம் நம்ம வீட்டில் செய்யணும். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இப்போ செய்கிறதே கிடையாது. பாக்கெட் தயிர் வாங்கிக்கலாம் அப்படின்னுடுறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட் பால் வாங்கினா கூட ஒரு டம்ளர் பாலாவது எடுத்து நல்லா திக்காக காய்ச்சி அதில் ஒரு உர விட்டு ராத்திரி நீங்கள் இதை செஞ்சுட்டு போய் படுத்திங்கன்னா இன்னுமே ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு. எப்பவுமே நம்ம வீட்டிலலாம் பகலில் தயிர் தவி வைக்க மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து இரவு படுக்கும்பொழுது தான் அதில் உர விட்டுட்டு போய் படுப்போம். காலையில் பார்த்தா தயிராக இருக்கும். அப்போ அந்த இரவு நேரத்தில் அந்த பால் என்பது தயிராக உருவாகி அதுக்கப்புறம் அந்த தயிரை எடுத்து மோராக நம்ம ஆற்றும் போது பெருகும். நம்மளுக்கு அந்த பொருள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் இல்லைங்களா?
அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இந்த தயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த தயிரை நல்ல காலில் வேணாம், நல்ல கையில் உள்ளங்கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனால் தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து நல்ல உள்ளங்கையில் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் தயிராக இருந்தால் இன்னும் மகாலட்சுமி அம்சம். உள்ளங்கையில் தடவிக்கோங்க, மேலே கை மேலே தடவிக்கோங்க, 2 கையிலையும். கொஞ்சம் நெத்திலலாம் கூட தடவுங்க. முகத்துக்கே தயிர் போடுங்க. முகம் நல்ல ஒரு தேஜஸ் பெறும், மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் நம்ம முகத்துக்கு. முகத்தில் சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, எனக்கு என்னமோ தெரில, ஒரே தர்தரம் பிடிச்ச மாதிரியே இருக்குதும்மா, ஒரே வறுமையாகவே இருக்குது, வறட்சியாகவே இருக்குது, காசு பணம் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தயிர் என்ன பண்ணுன்னா, சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்தது அந்த தயிர். அதனால் சுக்கிராய நமகன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தயிரை நீங்கள் முகத்தில் பூசுறதா இருந்தாலும் சரி, கையில் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்க. குளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சளும் பூசி குளிங்க. ஆண்கள் கேட்பீங்க, அம்மா நாங்கள் எப்படி மஞ்சள் பூசுறது? நீங்கள் வெறும் தயிரை மட்டும் நல்லா மனசில் நல்லா நினச்சிக்கோ. ஏன்னா ஒரு வேலை நம்ம தொட்டது தொலங்கணும். நம்ம வெளியில் போகிறோன்னா அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். போகும்போதெல்லாம் குறுக்கால தடை வர்ற மாதிரி, கட்டை போடுற மாதிரி நம்மளுக்கு குறுக்கால போட்டாக்கா நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது நம்மளுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு வேலை, ஒரு லோன் வாங்கலான்னு போகிறேன், அங்கே ஒரு தடை. பேங்க்கில் லோனு வாங்கினா தான் வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு தடை. இந்த மாதிரி தடங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். வீடு சொந்த வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சொந்த வீடு அமையும். அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்டுவா. சொந்த வீட்டிலே இருந்தால் கூட சில பேர் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. கடன் பிரச்சனை, கடன்காரன் காலை நேரத்தில் கத்துவாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறு விஷயங்கள்ப்பா. தினம் நீங்கள் நம்ம போடுறோம் வீடியோஸு. ஒரு சில வீடியோஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்போ பாரு இந்த வீடியோஸை போடுறோமேன்னு தான் நினைக்கிறீங்க தவிர அதில் ஒரு விஷயம் இருக்குது, இது நம்ம பின்பற்றி பார்ப்போமே. முடிஞ்சால் பின்பற்றுங்க. அதே மாதிரி குளிக்கும் போது கூட பாத்ரூமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கால்லேருந்து பாதத்தில் தான் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றணும். பாதத்தில் தண்ணியை ஊற்றி அப்படியே மேலே முட்டியில் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு துணியை மேலே போட்டுக்கிட்டு கூட குளிங்க. அதுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த துணியை. அப்புறம் திருப்பி அப்படியே புழிஞ்சு ஒரு அலசு புழிஞ்சு பாத்ரூம்லேயே அப்படியே போட்டு வந்தால் கூட காஞ்சிரும். அது நல்லா புழிஞ்சிட்டு காய போட்டோம்னா காஞ்சிரும் நல்லா. அந்த மாதிரி ஒரு பாத்ரூம்லேயே ஒரு துணி வச்சுக்கிட்டு மேலே ஒரு துணியை போட்டு. ஏன்னா நம்மளுக்கு எதை தின்னா பித்தம் தெளியும். நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, எதை செஞ்சால் நம்ம இதை வெளியே வருவோம், எதை பண்ணால் நம்ம. சில பேர் ஒரு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருப்பாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் கூட தீர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஐஸ்வர்யங்கள் நிரம்ப நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். பணம் காசு நிரம்ப இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இதை பின்பற்றி பாருங்கள், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.